ஹாய், இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் நாம் பார்க்க போகிறது மாங்காய் தொக்கு. இதுக்கு ஒரு 4 மாங்காவை நல்லா தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். அது துருவிக்கலாம். நம்ம தேங்காய் கேரட் பீட்ரூட்லாம் துருவோம் இல்லையா, அந்த மாதிரி நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. இது நம்ம ஒரு 2 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். அதனால் கொஞ்சம் எண்ணெய் நிறைய விட்டு வணக்கி எடுத்துக்கிட்டோம்னா கெடாமல் இருக்கும். இப்போது இதில் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், நல்லா வெடித்து வந்துச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். 3 இன்க்ரீடியண்ட் தான் நம்ம போட போகிறோம். இதில் மாங்காய், அப்புறம் வெந்தயம், மிளகாத்தூள், இது 3 தான் இதில் மெயின் இன்க்ரீடியன்ஸு. இப்போ மாங்காவை நல்லா வணக்கிக்கலாம். இந்த எண்ணெயிலே அது நல்லா வறுபட்டு வெந்து பச்சை வாசனைலாம் போயிட்டு வெந்து வரணும். சிம்மில் வச்சுக்கோங்க, தீய விடாதீங்க. இந்த மாதிரி அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறம் நம்ம இது கூட மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வறுக்கும் போது ரொம்ப எண்ணெய் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சமாக இடையில ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அன்னைக்கே சாப்பிட்றதா இருந்தால் நம்ம கம்மியான எண்ணெயிலே வணக்கி எடுத்துக்கலாம். இது ஒரு 2 வாரம் 3 வாரம் வச்சுருந்து மொல்லமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எண்ணெய் நிறைய விட்டு வணக்கிக்கோங்க. உப்பு சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துனா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வணங்கி வரும். இந்த அளவுக்கு வதங்கி இருக்கிற டைமில் நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். வெறும் மிளகாய் தூள் மட்டும் போதும், வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக நம்ம இதுக்கு சேர்த்த தேவையில்லை. இப்போது நல்லா கிளறிட்டு வதக்குங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த மேங்கோ திருவி எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகி அது கெடாது. இப்போது ஒரு தாளிப்பு கரண்டியில் வெந்தயத்தை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வறுத்துருக்கேன். இதை தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது கடைசியாக நம்ம அந்த மாங்காய் தொக்குல சேர்க்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். கடைசியாக தான் வெந்தயம் சேர்க்கணும். வெந்தயம் சேர்த்ததுமே 2 டைம் கிளறி விட்டு இறக்கிடலாம். இல்லைன்னா ரொம்ப நேரம் வெந்தயம் சேர்த்துட்டமேட்டு அடுப்பு வச்சுருந்தீங்கன்னா கசப்பு தன்மை அதிகமாக வந்துடும். வெந்தயம் சேர்த்துட்ட அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட சாதத்தில் இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இல்லை தயிர் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ரெசிபியோடு பார்ப்போம். பாய்.